ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை பார்த்துவிட்ட நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அவ்வளவு சுலபமாக யாரும் என்னுடைய பாதங்களை பார்ப்பதும் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற யோசிப்பதும் கிடையாது. ஆனால் என் அன்பு குழந்தையான வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போ உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நீ என்கிட்ட சொல்லி அழுக வேண்டாம். உனக்கு துணையாக இருப்பது உன் வராகி அம்மாண்டு அந்த கஷ்டங்கள்கிட்ட நீ சொன்னாலே அது எல்லாமே உன்னை விட்டு காது தூரம் கலைந்து போய்விடும் என் செல்லமே. நீ கலங்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை விட்டு வைப்பேனா? உன் மனசில் கலக்கம் கவலையும் வந்து நிற்கும்போது நான் எப்படி உன் முன்னால் வந்து நிற்காம போவேன்? இப்போது மாயைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன் கண்ணை மறைத்திருந்தால் அது அத்தனையையும் விலகச் செய்து உனக்கானதை நீ கேட்டது போல நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நான் அது நிச்சயம் நிறைவேறும்படி உனக்கான நல்லதை நடத்தி தந்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ முகம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து பெறப்போகிறாய். உன்னுடைய கண்ணீர் எல்லாமே ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. நீ தைரியமாக இரு என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்க வேணும்னு நான் ஒருபோதும் உன்னை கட்டாயப்படுத்துவது கிடையாது. நீ என் மனசுக்கு பிடிச்சமான பிள்ளை. நீ எங்கே இருந்தாலும் என்னை நினச்சா போதும். உனக்காக நானே உன் வீடு தேடி வருவேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய பாதங்களை தொட்டு விட சொன்னேன். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கிறத நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தயாராகு. உன் மனசு அடிக்கடி சோம்பலாகி சோர்ந்து போகுது. உன்னுடைய உடலும் பலவீனமாகிக்கிட்டே இருக்கு. முதல்ல உன் மனசுக்கும் கவலைகளுக்கும் சோம்பலுக்கும் எதற்கும் அடிமையாகாமல் உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்துதானே ஆக வேண்டும். ஏன்னா இது உனக்கான முன்னேற்ற காலம். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை இப்போது உன் வராகியம்மா நான் தர வந்த பிறகு இனிமே நீ கலங்கவே வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளாக கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சனே, இனி அதிசயங்களை பார்த்து அற்புதங்களை அருமையாய் ஆளப்போகிறாய். என்னுடைய அன்பு பிள்ளையான உன் மனசு தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்பதை பொருத்தி பார்த்து உனக்கான விஷயங்களை நல்லபடியாய் நடத்தி கொடுக்க நான் தயாரான பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் எந்த இடையூறும் வராது. நிச்சயமாய் நீ முன்னேற்ற பாதையில்தான் செல்லப் போகிறாய். எல்லாவற்றையும் இழந்த பின்பும் இந்த வராகியம்மா என்னை கைவிட மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்க என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நான் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் தான் நடந்து கொள்வேனே தவிர ஒருபோதும் என் அன்பு பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. தேவையில்லாமல் உன் மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி நீ ஏன் ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் ஒரு நொடியில் நான் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நீ தவிச்சுக்கிட்டு இருப்பன்னு எனக்கு தெரியும். என் துணை கொண்டு நீ அனைத்தையும் சமாளிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி நாள்தோறும் அதிகரித்து கொண்டு வரும்படி உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்ற போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் பாசத்தையும் கண்டு நான் மகிழ்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறத பார்த்து நீ மகிழ போகிற. இத்தனை நாளாக இதற்காக தானே காத்திருந்தேன் தாயே என நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனசுக்குள்ள எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைதானே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இந்த நிகழ்காலத்தில் வாழ்றியோ இல்லையோ, நேற்று நடந்தது, போன மாதம் நடந்தது, அதுக்கு முன்னால் நடந்ததுன்னு மற்ற மனிதர்கள் உனக்கு செய்த கொடுமைகளையும் கெடுவினைகளையும் மற்றவர்கள் பேசிய பேச்சுக்களையும் நினச்சி ஏன் வருத்தப்பட்டு வாழ்கிறாய்? உன்னுடைய உடலுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. எதுவுமே சரியாக நடக்காட்டா என்ன பண்ணுறதுன்னு நீ முதல்ல எதிர்மறையாக கற்பனை செய்யாதே. நான் உன் கூட இருக்கிறதையே நீ மறந்து விடுவதால் தானே தவறாக நடந்துவிடும், தவறாக நினச்சிடும் நினைக்கிறேன். எதிர்மறைகள் உன்னை சூழ்ந்து நிற்பதை நிறுத்துவதற்காக தான் என் பாதங்களை உன் கண்களில் காட்டியிருக்கேன். இந்த பாதங்களின் சுனை கொண்டு என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எந்த பகையும் துன்பமும் உன்னை நெருங்காமலேயே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு புது புது அனுபவங்களையும் புது புது விஷயங்களையும் தானே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீயும் எனக்கு நன்றி கூறி நம்பிக்கையோடு நாளைய நாளை துவங்க தயாராகு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உன்வசப்படும் என் செல்லமே.
இனி நடக்கப் போகிற எல்லா விஷயங்களையும் உன் மனதிற்கு நிறைவாக நான் நடத்தி முடிப்பேன். என்னிடம் நீ எதிர்பார்த்து எந்த விஷயமும் ஏமாற்றத்தை பெறமாட்டாய் என் செல்லமே. நீ என்ன நம்பி வந்துட்ட. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. நீ கலங்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்ய தயாராகு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போது இருக்கிற உன்னுடைய துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுங்கிறது போல தான் உனக்கு வரவேண்டிய பெரிய ஆபத்துகளையும் பெரிய பிரச்சனைகளையும் சின்ன சின்னதாக நான் ஆக்கி மாற்றி வைத்திருக்கிறேன். உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது இந்த வராகி அம்மாதான். எந்த சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். நீ எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் என் செல்லமே. இனிமே உன்கிட்ட இருந்து வாழவே எனக்கு விருப்பமில்லைன்னு மனம் ததும்பி வெதும்பி தேவையில்லாத சொற்களை நீ பேச வேண்டாம். உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் இந்த வராகி அம்மா நான் விளக்கேற்றி வைப்பேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன் மனம் எப்போதும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டு இருக்கனால தான் நீ கஷ்டங்களை நினச்சி நினச்சி அழுக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு என்ன அம்மா அப்பா இருக்காங்களான்னு யோசிக்கிறியா? உன் கஷ்டத்தை யார் போய் சொல்கிறதுன்னு வருத்தப்படுகிறாயா? உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என்கிட்ட வந்து சொல் மகளே. உன் கஷ்டங்களை என் காலடியில் இறக்கி வச்சா அத்தனையையும் நான் சரி செய்கிறேன். உன் பிரார்த்தனை என்பது உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை தானே என்னால் நிறைவேற்ற முடியும். உன் மன வலியை போக்கி உனக்கு துன்பத்தை தரும் விஷயங்களையெல்லாம் உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். நீ எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சுட்டு இனி நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வச்சாலே போதும். நீ பயப்படும்படி எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுவிட மாட்டேனேன் செல்லமே. ஒரு மங்களகரமான நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. தினமும் வந்து உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நீ இனி சந்தோஷமான வாழ்க்கையை வசந்தமாய் அனுபவித்து வாழப்போகிறாய். என்னுடைய தங்க பிள்ளையான உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் நீ பெறத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்காமல் கவனமாக இருந்துவிடு. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து போக கற்றுக்கொள். பொய்யான இந்த உலகத்தில் அன்பையும் நியாயங்களையும் தேடிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இருக்காது. கிடைக்கும் வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. உனக்கானது எங்கே இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடையும். ஆனால் எதுவும் தானாக வரும் என தப்பு கணக்கு போடாதே என் செல்லமே. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்கு நீதானே முழு முயற்சி எடுக்க வேண்டும். நேற்றைய கசப்பான சம்பவங்களை தந்த மனிதர்களை நினச்சி இன்றைய நாளை வீணாக்க வேண்டாம். அந்த கசப்பு உன் வாழ்நாளில் உன் வாழ்விலிருந்து விலகி ஒதுங்கி ஓடும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழணுமோ அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய நான் இருக்கேன். எத்தகைய துன்பம் வந்த போதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினப்பில் வச்சுக்கோ. உன்னை உயர்த்தக்கூடிய உன்னத சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது. இந்த வராகி அம்மா நானும் உனக்குள்ளே தான் இருக்கேன். நீ நலமோடும் வளமோடும் நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்போதும் மௌனமாக இருந்துவிடு. பல பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் என் செல்லவே. அதே போல் கஷ்டம் பிரச்சனை எது இருந்தாலும் அதையே பெருசாக எடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா எல்லாம் தானாக தீர்ந்து போய்விடும். உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட மற்றவங்களுக்கா தெரிய போகுது? அப்படி இருக்கும்போது உனக்கு வேணுங்கிறத நீ ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் எதிர்பார்க்கிறாய்? நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு தேவையான உதவிகள் எளிதில் கிடைத்துவிடும் என மனக்கணக்கு போடாதே. உன்னுடைய முயற்சியை கொண்டுதான் உன் கஷ்டங்களை நீ தீர்த்து கொள்ள வேண்டும். நீ அத்தனையையும் தீர்த்து பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய இயல்புப்படியே நீ யதார்த்தமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழலாம். நல்லதே உனக்கு நடக்கும்படி செய்வேன்.